கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே அந்த 29வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். ஆகவே தேவன் இந்த பூமியிலே நம்மளை பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். பாக்கியவான்கள். அப்போது பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம்தான். அதாவது சந்தோஷமாய் இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். மூன்றாவது கொடுத்து வைத்தவர்கள். இதற்கு பெயர் தான் பாக்கியவான்கள். அநேகர் சொல்லுகிற காரியம் அதுதான். அவங்களுக்கு என்ன கொடுத்து வச்சவங்க என்று சொல்லி மற்றவங்க பொறாமைப்படுவார்கள். மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக பாக்கியவான்களாய் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய காரியங்கள் இருக்கும். பிள்ளைகள் இருப்பாங்க, சந்தோஷமாய் காணப்படுவார்கள், மனநிறைவாய் காணப்படுவாங்க. இவர்களுக்கு தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்போது யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே முதல்ல அந்த இதில் பார்க்கும் பொழுது, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆகவே இந்த பூமியில், இந்த உலகத்தில் தேவனுடைய ரட்சிப்பு நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுகிறது. எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயர்வான இடத்துல இருந்தாலும், எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், உலகத்திலே முதல் பணக்காரராக இருந்தாலும், அதை பற்றி ஒரு காரியம் கிடையாது. ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அவன்தான் இந்த உலகத்தில், இந்த பூமியிலே பாக்கியவான். அவனுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், அவனுக்குள்ள மன நிறைவு இருக்கும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அப்போ உலகத்தில் முதல் பணக்காரனாக இருக்கிறதுனால அவன் பாக்கியவான் அல்ல. அவன் உயர்வான இடத்துல இருக்கிறதுனால, உலகத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால, தேசத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால அவன் பாக்கியவான் என்று சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும், தேசத்தின் அதிபதியாக இருந்தாலும் சரி, முதல் தரமான பணக்கார வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவன் ரட்சிக்கப்பட்டால் பாக்கியவான். அப்போ யாரை பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ளே ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பினுடைய நிச்சயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கணும். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒப்பானவன் இந்த பூமியில் யாருமே கிடையாது வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய ஆளாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு முன்பாக, ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருக்கு முன்பாக நிகர் யாருமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் பாக்கியவான், இந்த பூமியிலே கொடுத்து வைத்தவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷனை தேவன் பாக்கியவானாய் மாற்றுகிறார். பாக்கியவான் ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை அல்ல, ஒரு நிர்வாகத்தின் மேலே நம்பிக்கை அல்ல, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவன் இந்த பூமியிலே கொடுத்து வைத்தவனாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். மூன்றாவது சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன், வேதத்திலே பிரியமாக இருக்கிற மனுஷன், வேதத்தை தியானிக்கிற மனுஷன், அவன் பாக்கியவான். அவன் வாழ்க்கை மனநிறைவாய் இருக்கும், அவன் சந்தோஷமாய் காணப்படுவான். ஆகவே எத்தனை புஸ்தகத்தை படித்தாலும், சில சட்டத்திட்டங்களான புஸ்தகங்கள்லாம் இருக்கிறது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் வேதத்தை ஒரு மனிதன் வாசிப்பானால், வேதத்தின் மேலே ஒரு மனிதன் பிரியப்படுவானால், வேதத்தை தியானிக்கிற மனுஷன்,
தியானிப்பான் என்று சொன்னால் அவன் பாக்கியவானாக இருப்பான். ஏன்னா வேதம்தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, உயிர்ப்பிக்கக்கூடியதான வேதம் தேவனுடைய வார்த்தை. மற்ற வார்த்தைகள் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்காது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாது. ஆனால் வேதம்தான் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை அது மேன்மைப்படுத்தும், அது அவனுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆகவே வேதத்திலே பிரியப்படுகிறவன், தியானிக்கிறவன் தான் இந்த பூமியிலே பாக்கியவானாக இருப்பான். எத்தனை புஸ்தகத்தை படித்தாலும் வேதத்தை தியானிக்கிறவன், வேதத்தின் மேல் பிரியப்படுகிற மனுஷன்தான் பாக்கியவான்களாய் காணப்படுவாங்க. நான்காவதாக 30:18 ஏசாயா 30:18 வாசிக்கிறோம், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், காத்திருக்கிற அனைவரும் யாராய் இருந்தாலும் காத்திருக்கக்கூடியவர்கள், தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், மற்றவர்கள் மற்ற காரியத்தில் அல்ல, தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக வெளிப்படுத்தலே 16:15 வாசிக்கிறோம், தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை, பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவன், பெற்ற பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவன், சுருக்கமாக சொல்ல போனால் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவன் பாக்கியவான். அந்த வேதத்திலே அந்த முதல்ல இருந்து அப்படி தான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவன், கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுவான், தான் பெற்ற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவான். அவன்தான் பாக்கியவான், பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இந்த பூமியில் தேவன் நம்மளை பாக்கியவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எது நமக்கு இருக்குதோ இல்லையோ, தேவனுடைய ரட்சிப்பு நம்மளை இந்த பூமியிலே பாக்கியவான்களாய், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக தேவன் உங்களை பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் கர்த்தர் இந்த பூமியிலே அவர் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டதான நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், மற்ற ஜாதி ஜனங்களுக்கு நடுவிலே நீங்கள் பாக்கியவான்களாய், கொடுத்து வைத்தவர்களாய், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நடத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், இது மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.